லக்கி பாஸ்கர் படத்தை கவுண்டமணி சார் பார்த்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொல்லி எப்படி விஷ் பண்ணிருப்பாரு உங்களுக்கு? ஏய் ராம்கி, என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு? என்ன படம்? ஏதோ எல்லாரும் பேசுறாங்களே உன்னை. என்ன படம் நினைச்சிரி நீ? அண்ணா இல்லைண்ணே, இது வந்து இதுண்ணே லக்கி நல்லா போதாமேப்பா. ஏய் ஹிந்திலலாமா ரிலீஸ் ஆகி? ஆமாண்ணே தெலுங்கு ஹிட்டாச்சம்மாப்பா. ஆமாண்ணே தெலுங்கு. மலையாளத்துக்கும் போயிட்டியா நீ? ஆமாம் தம்பி எப்படி இருக்கு? துல்கர் நல்ல ஆர்டிஸ்ட்பா. அப்படி அந்த இப்போ இதான் பேசி அண்ணன் ஏதாவது என்னை தப்பாக எடுத்து எனக்கு இது இல்லை கேஷுவலாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும்ல சார், அதனால் அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டார். கவுண்டமணி சார் நான் தான் கேட்குறேன், ஒரு வேளை இன்டர்வியூ பார்த்தாலும் நினச்சிக்க மாட்டார். அண்ணன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதான் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு இப்போ. ஏய் ராம்கி, என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு? என்ன படம்? ஏதோ எல்லாரும் பேசுகிறாங்களே உன்னை. என்ன படம் நினைச்சிரி நீ? அண்ணா இல்லைண்ணே, இது வந்து இதுண்ணே லக்கி நல்லா போதாமேப்பா. ஏய் ஹிந்திலலாமா ரிலீஸ் ஆகி? ஆமாண்ணே தெலுங்கு ஹிட்டாச்சம்மாப்பா. ஆமாண்ணே தெலுங்கு. மலையாளத்துக்கும் போயிட்டியா நீ? ஆமாம் தம்பி எப்படி இருக்கு? துல்கர் நல்ல ஆர்டிஸ்ட்பா. அப்படி அந்த சூப்பர் சார். ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், கவுண்டமணி சார் தமிழ் தெலுங்கு மட்டும் இல்ல ஹாலிவுட்ல கூட டெக்னீஷியன்ஸ் பேர் முதல் கொண்டு அவ்வளோ அக்யூரேட்டா சொல்லுவாராம். ராம்கி, அந்த ஊர்ஸ்லாண்ட் ட்ரெஸ் பாத்தியா? மண்ட்ரோப்பா, மர்லிங் மண்ட்ரோ எல்லா ஆர்டிஸ்டும் பிரிச்சு ஆல் ஆர்டிஸ்ட் ரொம்ப டீப்பாக உள்ள போவார். பழைய எல்லா ஆர்டிஸ்டும். அதாவது யூல் பின்னர்னு ஒரு பெரிய நடிகர். ஓகே, யூல் பின்னர்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாரையும் சொல்லுவார். எல்லாம் படங்களோட வரும். அந்த படம் பார்த்துருக்கியா? இந்த படம் பார்த்துருக்கியா? கிங் நாய் பார்த்தியா? அதான்ப்பா கிங் என்ன யூல் பின்னர் அப்படின்னு பாரு. டைரக்டர் பேரு எல்லாரும் தான் சொல்லுவாரு. ஆர்டிஸ்ட்ல எல்லாரையும் சொல்லுவார். அவரை நீங்கள் இதாக நினச்சிட முடியாது. சார் காமெடி தானே பண்ணுறாங்க, அண்ணன் வந்து இதில் ஒரு நாலேஜ் பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்காதுன்னு எல்லாரை பற்றியும் சொல்லுவார். எல்லாம் தியேட்டரில் பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம். விஹெச்எஸ் கிடையாது. அம்ஜத் கான் பேசுகிறேன். அரே சாம்பா கித்தா இனாம் ரखा गया है? पूरे 50,000 जोर அங்கேருந்து यहाँ से 50 कोस दूर काम। जब बच्चा रोता है तो माँ कहती है कि सो जा बेटे सो जा, नहीं तो घबरा जाएगा। पर इन 3 नरम ने मेरे पूरे मिट्टी में मिला दिया। अरे ओ सांबा எவ்வளோ லென்த்து இது. அமிதாப் பச்சன் சார் ஃபேன் சார். ஷோலேன்னு ஒரு படம் நீங்களாம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஹிட்டு. காலையில் போவோம், டிக்கெட் கிடைக்காது, சாயந்தரம் கிடைக்கும், வாசல்லே நிற்போம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் அம்ஜத் கான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு பெரிய ஹிட்டு. அவர் டைலாகு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் அந்த காலத்துலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. அவர் இது பண்ணுவார். எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு ஆசை ஹிந்தி கற்றுக்கணும். இப்போ எப்படி டைலாகை கற்றுக்கிறது? இப்போ மாதிரிலாம் டக் டக்கு அப்படிலாம் நெட்லலாம் வராது. ஸோ என் ஃப்ரெண்டு அப்துல்னு இவர் ஹிந்திக்காரு, தம்பி வாடாட்டே கூட வாடானா அவனுக்கு காசு போட்டு கூப்பிட்டு போனோம். சரி, இங்கே நமக்கு 35 பைசாவே இது, இதில் இவருக்கு போட்டு கூப்பிட்டு போனால் அவன் போட்டு சொல்கிறான்னா அவன் அப்படியே 2 பார்த்து அவன் உள்ளே போயிடலாம். அப்படியே சொல்லி கூப்பிட்டு போனால் போயிட்டாடானா அவன் பார்த்துட்டு இப்போ இவனை கூப்பிட்டு போனோம். இது சொல்லி 2 வரியாக வந்து எழுதுவேன் டைலாக். அவர் என்ன சொல்கிறார் ஹிந்தி டைலாக் அப்படின்ட்டு. அதில் என்ன டைலாக் இருக்குன்னு பாருங்கள். ஹிந்தி இது சொல்கிறான். அம்ஜத் கான் பேசுகிறான். அரே சாம்பா கித்தா இனாம் ரखा गया है? पूरे 50,000 जोर அங்கேருந்து यहाँ से 50 कोस दूर काम। जब बच्चा रोता है तो माँ कहती है कि सो जा बेटे सो जा, नहीं तो घबरा जाएगा। पर इन 3 नरम ने मेरे पूरे मिट्टी में मिला दिया। अरे ओ सांबा எவ்வளோ லென்த்து இதை. சூப்பர் சார். போய் எத்தனை தடவை கூப்பிட்டு போய் அப்படியே பேசுறீங்களே, அந்த வாய்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அப்படி அவ்வளோ இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிருக்கீங்க. பெரிய ஹிட்டு. அமிதாப் பச்சன் பெரிய ஹிட்டு. அதை விட்டா இவர் இல்லைன்னா அது எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியடில் 65 படம் புக் பண்ணாதுங்க. புக் ஆச்சு அப்படின்னா பார்த்துங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதனால் இப்படி தேடி ஓடி போய் பார்த்து சினிமா மேலே ஆசைப்பட்டு நீங்கள் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவீங்களா நடிகர்கள் எல்லாம்? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பார்த்தா கவுண்டமணி சார் மாதிரி பேசுகிறீங்க, இப்போ அம்ஜத் கான் மாதிரி பேசுகிறீங்க. எப்படி அந்த ஒரு அப்சர்வ் பவர் பயங்கரமாக இருக்கு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்று, பேஷன்றது ஒன்று சினிமாவில் இருக்குல்ல, அது மாதிரி அப்பா அம்மா பேசுறது